இன்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்றத்திலே திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் தொடர்பாக நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் 3 உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். ஒன்றிய அரசின் உள்துறை செயலரை வழக்கில் ஒரு தரப்பினராக சேர்த்து ஒரு உத்தரவு. இரண்டாவது உத்தரவு தமிழக அரசின் தலைமைச் செயலர் ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு அவர்களையும் 17ஆம் தேதி நீதிமன்றத்தில் காணொலி வாயிலாக ஆஜராவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். மூன்றாவது உத்தரவாக மதுரை டிசி இனிகோ திவ்யன் அவர்களை வழக்கில் ஒரு தரப்பினராக சேர்த்திருக்கிறார். ஏற்கனவே உள்ள மதுரை போலீஸ் கமிஷனர், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இருவருக்கும் ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. இப்ப இந்த உத்தரவை பொறுத்தவரை இந்த உத்தரவுகள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்டில் சொல்லப்பட்ட எல்லா வரம்புகளையும் மீறும் வகையில் இந்த உத்தரவுகள் அமைந்திருக்கிறது. இந்த வழக்கில் கார்த்திகை தீபத்தூண் வழக்கில் இருவருக்குத்தான் நீதிமன்றம் ஏற்கனவே பாசிட்டிவ் டைரக்ஷன் கொடுத்தாங்க. ஒன்று கோயிலோட செயல் அலுவலர், இரண்டாவது மதுரை போலீஸ் கமிஷனர். இந்த 2 பேருக்கு தான் இந்த உத்தரவை அமல்படுத்த சொல்லி டைரக்ஷன் கொடுத்தாங்க. டிசம்பர் 3ஆம் தேதி 6:05 மணிக்கு இந்த வழக்கை எடுத்து காவல்துறை பாதுகாப்பு தரவில்லை, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அதை அமல்படுத்தவில்லை என்று சொல்லி அன்றைய தினமே மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அனுப்பி இந்த உத்தரவை நிறைவேற்ற சொன்னார்கள். அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அனுப்பியதே முழுக்க முழுக்க சட்டவிரோதமான உத்தரவு. அந்த உத்தரவுக்கு எதிராக 2 நீதிபதிகள் அமர்வு இந்த ஒரு நீதிபதியின் உத்தரவை சரி என்று ஏற்றுக்கொண்டதால் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கிறது. அந்த உத்தரவிலேயே ஏற்கனவே போட்ட ரிட் பெட்டிஷன் உத்தரவு கோயில் நிர்வாகம் செய்யணுன்றதான். அல்டர்னேட் பிரேயர் அதுல கிடையாது. மாற்று பிரேயர் உத்தரவுல சொல்லல. மாற்று பிரேயர் அவங்க கேட்கணும் அப்படின்னா மனுதாரர் ராமரவிக்குமார் அவர்கள் மலையிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று கோரினால் ரிட்டப்பீல் போட்டு ரிட்டப்பீல்ல தான் அந்த கோரிக்கையை கேட்க முடியுமே தவிர கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட்ல வழக்கு போட்டு அந்த ப்ரொசீடிங்ஸ்ல ரிட் பெட்டிஷனோட ஸ்கோப்பை விரிவுபடுத்தி அடுத்தடுத்து அடுக்கடுக்கான உத்தரவுகள் பிறப்பிப்பது என்பது முழுக்க முழுக்க நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஏற்கனவே மனுதாரர் ராமரவிக்குமார் அவர்கள் திருப்பரங்குன்றம் மலையிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று போட்ட உத்தரவே ரிட் பெட்டிஷன் ஸ்கோப்பை விரிவாக்குவதுதான். அதற்கு பிறகு பாதுகாப்பு கமிஷனர் கொடுக்க சொல்லிட்டு பாதுகாப்பை சிஎஸ்எஃப் போலீஸ் கொடுத்தது ரிட் பெட்டிஷனோட ஸ்கோப்பை விரிவுபடுத்துறது. மூன்றாவதாக இன்று அடுத்தடுத்த நபர்களை சேர்ப்பது. இப்போ யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரிக்கும் இந்த வழக்குக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபிக்கும் இந்த வழக்குக்கு என்ன சம்பந்தம்? சீஃப் செக்ரட்டரிக்கு இந்த வழக்குக்கு என்ன சம்பந்தம்? எந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலும் இதுவரை சம்பந்தப்பட்ட நபர்கள் தவிர சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு முறையா நோட்டீஸ் கொடுத்து அவர்கள் பதிலை கேட்டு அதிலிருந்து நீதிபதி அவர்கள் முடிவெடுத்து அவர்களை தண்டிக்கலாம். அவ்வளவுதான். மற்றதெல்லாம் ரிட் அப்பீல் பெண்டிங் இருக்கு. நீதிமன்ற மரபுகளை பொறுத்தவரை ரிட் அப்பீல் பெண்டிங் இருந்தா பொதுவாக எல்லா நீதிபதிகளும் ரிட் அப்பீல் பெண்டிங் இருக்கா 4 வாரம் கழிச்சு போடுறேன் 6 வாரம் கழிச்சு போடுறேன் என்று வழக்கை தள்ளி வைத்து விடுவார்கள். ஆனா அடுத்தடுத்து போட்டு இதை அமுல்படுத்துவது போல சொல்வது என்பது முழுக்க முழுக்க கண்டெம்ட் கோர்ட் ஆக்டுக்கு எதிரானது. ஒரு நீதிமன்றம் சட்டத்தை பின்பற்ற வேண்டும். சட்டத்தை பின்பற்றாம அடுத்தடுத்து உத்தரவுகளை கண்டெம்டோட ஸ்கோப்பை விரிவு பண்ணி உத்தரவு போடுவது என்பது அந்த சட்டத்துக்கு எதிரானது. நீதிமன்றம் சட்டத்தோட 4 எல்லைக்குள் நின்றுதான் ஒரு உத்தரவு போட முடியும். சிஎஸ்எஃப் போலீஸுக்கு என்ன பணி? சிஎஸ்எஃப் போலீஸு ஹைகோர்ட் பாதுகாப்பு தான். அவங்கள மற்ற சிவில் நடவடிக்கையிலோ உத்தரவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவங்கள போட முடியாது. அதே அந்த சட்டத்தோட
ஸ்கோப்பை மீறினது. இங்க அடுத்து இங்க இனிகோ தீவியன் என்ற டிசியை சேர்த்திருக்கிறாங்க. அன்றைய தினம் அங்கே நின்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சிறப்பாக கையாண்டவர் தான் டிசி. அந்த டிசி அவர் கிறிஸ்தவர் என்பதால் சங் பரிவார் அமைப்புகளால் சமூக வலைதளங்களிலே குறிவைக்கப்பட்டார்கள். குறிவைத்து அவரை இந்த வழக்கில் சேர்த்து இன்னைக்கு அவருக்கு ஒரு நெருக்கடி உண்டாக்குவதற்கான வேலையை செய்கிறார்கள். இந்த அணுகுமுறை என்பது அரசியல் சட்ட அணுகுமுறை கிடையாது. அரசியல் சட்டப்படி எந்த அதிகாரி எந்த சாதி மதத்தை சேர்ந்தாலும் யாரு நீதிமன்ற உத்தரவை மீற மறுத்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றது வேற. ஆனா சிங்கிள் அவுட் பண்ணி ஒரு அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோருவது என்பது அவர் மதம் சார்ந்து இவர்கள் வழக்கு தாக்கல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத அணுகுமுறை. அரசியல் சட்டம் அதனை அனுமதிக்கவில்லை. இந்திய அரசியல் சட்டம் எல்லோரையும் சமமாக பார்க்கிறது. எனவே இன்று நீதிமன்றம், குறிப்பா ஒன்றிய அரசோட உள்துறை செயலாளர் அவருக்கு இந்த வழக்கு என்ன சம்பந்தம்? லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட். அதை செய்யலைன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்து நீங்க சிறைக்கு அனுப்பலாம். அதை தாண்டி ஒன்றிய அரசை இந்த வழக்கில் சேர்ப்பது இந்த வழக்கை மறுபடியும் சிக்கலாக்கும். எனவே இன்று மதிப்புக்குரிய நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் இன்று பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும். இந்த உத்தரவை முழுக்க நீதிமன்ற அவமதிப்பு சட்டம், அரசியல் சட்டம், அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்ட ஆர்டிகல் 21க்கு எதிரானது என்பதால் தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று கோருகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.